நாளு விநாயகரை தேடி சனீஸ்வர பகவான் வந்தாராம். வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு 7 நாட்கள் சனி பிடிக்கணும், என்னோட கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் விநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு விநாயகர் என்ன சொன்னாராம், நீங்க இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னோட முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு எழுதிட்டு நீங்க நாளைக்கு வந்து என்ன பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு எழுதிட்டு சனி பகவானும் கிளம்பி போயிட்டாராம். திரும்ப மறுநாள் சொன்ன மாதிரியே வந்தாராம். அப்ப வந்து விநாயகர்கிட்ட கேட்டப்போ, என் முதுகுல என்ன எழுதியிருக்கு படிங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப சனி பகவான் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு படிச்சாராம். அப்ப அதுக்கு விநாயகர் சொன்னாராம், நீங்க உங்களோட சொன்ன சொல்ல தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வரேன்னு, அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரியே 7 நாட்கள் நடந்துச்சாம். கடைசி நாள் வந்து விநாயகர் கிட்ட கேட்டாராம், திரும்பியும் இப்ப என்னோடத என் முதுகுல எழுதியிருக்கிறத படிங்க அப்படின்னு சொன்னாராம். திரும்பியும் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். மறுநாள் சனி பகவான் வந்து கேட்டப்போ அதுக்கு விநாயகர் சொன்னாராம், நீங்க சொன்ன அந்த 7 நாள் முடிஞ்சிருச்சு, உங்களால இனி என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு விநாயகரை வணங்கிட்டு சனி பகவானும் கிளம்பி போயிட்டாராம்.